நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எந்த மாதிரியா நம்மளா இன்வெஸ்ட் பண்ணலான்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, முதலீட்டாளர்கள் எல்லா ஃபண்டையும் திரட்டி அதை ஒரு ஃபண்டு மேனேஜர் மூலியமாக ஒரு ஈக்விட்டி, அதாவது பங்குகள், அடுத்து கடன் பத்திரங்கள் என்ற பாண்டு, அப்புறம் மணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற திட்டத்தின் பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சந்தையை பற்றிய போதிய நாலேஜ் இல்லாத பொழுது, இல்லை நம்ம இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு லாஸ் ஆகிரும் அப்படின்ற பயம் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலயமா அங்க உள்ள ஃபண்ட் மேனேஜர்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கிறவங்க, அவங்க எப்போ எந்த பங்கு வாங்கணும், எப்போ எந்த பங்கு செல் பண்ணணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆக அவங்க விட மாட்டாங்க. இந்த 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதாவது ஆக்டிவ் இன்வெஸ்டிங் அண்ட் பேசிவ் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்ல ஃபண்ட் மேனேஜர் எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆக்டிவாவே இருப்பாரு. எப்போ டிசிஷன் எடுக்கணும்னாலும் அவர் உடனே எடுத்துருவாரு. எப்போ எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எப்போ எந்த பாண்டை வாங்கணும், எப்போ செல் பண்ணணுன்றதுல அவர் ஆக்டிவாவே இருப்பாரு. பேசிவ் இன்வெஸ்டிங்ல ஃபண்ட் மேனேஜர் ஆக்டிவா இருக்க மாட்டார். பேசிவ் இன்வெஸ்டிங்ல இடிஎஃப் போன்ற ஃபண்ட்ஸ்ல நம்ம ஃபண்ட் மேனேஜர்னால ஆக்டிவா டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு, டெப்ட் ஃபண்டு, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், அப்புறம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், இது போன்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆக்டிவ்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் கீழே வரும். இந்த போர்ட்ஃபோலியோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர்னால மார்க்கெட்டோட டைரக்ஷனையும் எக்கனாமிக்கலோட சுச்சுவேஷனையும் பொறுத்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை அவரால் வாங்க முடியும். அதுல டிசிஷன்ஸ் மேக்கிங்கும் எடுக்க முடியும். அதுல எப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர் நினைக்கிறாரோ அப்போ உள்ளேயும் வரலாம். இன்கேஸ் அது தப்பா போகுது அப்படின்ற பட்சத்துக்கு செல் பண்ணிட்டு வெளியவும் வர முடியும் அவரால். இன்வெஸ்டிங் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு எப்போ இன் ஆகணுன்றதும் தெரிஞ்சிருக்கும், எப்போ அவருக்கு எக்ஸிட் ஆகணுன்றது வரைக்கும் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் ஃபண்ட் மேனேஜர்ஸா அவரை அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்வெஸ்டிங் போர்ட்ஃபோலியோ அப்படி என்னன்னா, இது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, அதை இடிஎஃப் சொல்லுவாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடு ஃபண்டு. அப்படின்றது என்னன்னா ஒரு ஃபண்டோட மேப்பாக அட்டாச் ஆயிருக்கும். அதாவது என்னன்னா ஒரு அண்டர்லைங் அசெட்னா ஒரு நிஃப்டி 50 ஒரு அண்டர்லைங் அசெட் இல்லை. இந்த ஒரு நிஃப்டி 50 இடிஎஃப் அப்படின்ற ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றது மூலயமா நிஃப்டி ஒரு பாயிண்ட் ஏறும்போது இந்த நிஃப்டி 50 இடிஎஃப்பும் ஒரு பாயிண்ட் ஏறும். இதை ஒரு சிபி மானிட்டரிங் பண்றாங்க, இதுல கண்ட்ரோலும் பண்ணிட்டு வருவாங்க. இதுல இன்வெஸ்டிங்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர்னால ஆக்டிவா அதில் டிசிஷன்ஸ் மேக்கிங் எதுவும் பண்ண முடியாது அவரால். இந்த அண்டர்லைங் அசெட் என்ன மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷனலாகவும் இந்த இடிஎஃப்பும் போயிட்டே இருக்கும். இதில் இந்த மாதிரியான இடிஎஃப்லாம் இருக்குன்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இடிஎஃப் இருக்கு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி சென்செக்ஸ் இடிஎஃப், எஸ்பிஐ நிஃப்டி 50 இடிஎஃப், நிப்பான் இந்தியா இடிஎஃப், கோல்டு பேஸு, சில்வர் இடிஎஃப், நிப்பான் இந்தியா லிக்விடிட்டி பேஸு, இது போன்ற பல வகையான இடிஎஃப்கள் மார்க்கெட்ல இருக்கு. இன்வெஸ்டிங் அந்த பேசிவ் இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இன்வெஸ்டிங்ல நமக்கு ஒரு சென்செக்ஸ், நிஃப்டி இது போன்ற அண்டர்லைங் அசெட்ல கொடுக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் காட்டிலுமே நம்ம ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல நமக்கு அதிகமாகவே கிடைக்க போகுது. இன்வெஸ்டிங்ல என்ன நன்மை அப்படின்னா, இப்போ சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதில் கிடைக்கக்கூடிய பெஞ்ச் மார்க் காட்டிலுமே ஆக்டிவ் இன்வெஸ்டிங் ஃபண்ட்ஸ்ல நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதனால நமக்கு ரிட்டர்ன்ஸும் இதில் கூடவே கிடைக்கும். நமக்கு இன்வெஸ்டிங்ல சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பேசிவ் இன்வெஸ்டிங் காட்டும். எதனாலனா இப்போ ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, அவங்க டிசிஷன் மேக்கிங் இருக்கு, அவங்களுக்கான செலவினங்களுக்காக நமக்கு சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் அதில் இருக்கும். இன்வெஸ்டிங்ல ரிஸ்க் எப்படி அப்படின்னா, நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவும் இருக்கும், அதே போல ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பேசிவ் இன்வெஸ்டிங்ல. ஸோ நம்ம அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும் எதிர்பார்க்கும் பொழுது நம்ம இந்த பேசிவ்ல இன்வெஸ்ட் பண்றது தப்பு இல்லை, ஆனால் ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்குன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் பேசிவ் இன்வெஸ்டிங்கோட நன்மை தீமைகளை பார்க்கலாம். இன்வெஸ்டிங்கோட நன்மைகள் அப்படின்னா, இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி ஆக்டிவ் இன்வெஸ்டிங்ல. இப்போ செபியோட ரெகுலேஷன் படி புரோக்கர்ஸ் 1% மேல சார்ஜஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிங்ல
ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் இன்வெஸ்டிங்ல மார்க்கெட் எக்ஸ்போஷர் அதிகமாகவே இருக்கும். இண்டெக்ஸஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸையுமே நம்மளால இந்த இடிஎஃப் மூலிமா நம்ம வாங்க முடியும். அதாவது ஒரு சென்செக்ஸ்ல ஒரு 100 ஸ்டாக் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த சென்செக்ஸ் இடிஎஃப்ல வாங்கும்போது அந்த 100 ஸ்டாக்கோட வேல்யூமே நமக்கு இதுல கிடைக்கும். இதனோட குறைகள் என்ன அப்படின்னா நமக்கு இன்வெஸ்டிங்கோட குறைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா பெஞ்ச் மார்க்கை இது எப்பயுமே பீட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இன்வெஸ்டிங்ல ரிட்டர்ன்ஸ் குறைவு தான் கம்பேரிட்டிவ்லி ஆக்டிவ்லி இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபினான்ஷியல் கண்டென்ட்களுக்கு தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் கமெண்ட் பண்ணுங்க.